வணக்கம். விநாயகர் சதுர்த்தி நன்னாளில் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குது. காந்தி கண்ணாடி ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு பர்ஃபெக்டாக ஒரு அன்பையும் அதோட அடுத்த பரிமாணங்களையும் விளக்கக்கூடிய ஒரு படமாக ஷெரீப் இந்த சின்ன வயசில் ரொம்ப ரொம்ப மெச்சூர்டாக அன்பு அதன் பரிமாணம் அதோட அடுத்த கட்டம் இதை ரொம்ப ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். இந்த படத்தில் நம்ம இதுவரைக்கும் நிறைய பாரதி கண்ணம்மா பற்றி கேள்விப்பட்டிருப்போம். பாரதினாலே கண்ணம்மா ஞாபகம் வரும். இந்த படத்துக்கு பிறகு காந்தி கண்ணம்மா என்ன என்ன பண்ணி வச்சுருக்காங்க. காதல்னாலே காதல் சந்தியா பரத் ஞாபகம் வரும். எனக்கு இனிமேல் பாலாஜி சக்திவேல் சாரும் அர்ச்சனா அம்மாவும் தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. அப்படி ஒரு காதல் நீ இருக்கே பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. சாக போகிற நேரத்தில் என்ன லவ் அப்படின்னு ட்ரெய்லரில் கூட டயலாக் இருக்கும். லவ் தானே அது எப்போ இருந்தா என்ன, அது 18 வயசாக இருந்தா என்ன, 80 வயசாக இருந்தா என்ன, லவ் ஆல்வேஸ் லவ் தானே. அப்படி ஒரு அதான் சொல்கிறேன், பரத் சந்தியா மாதிரி எனக்கு இருந்துச்சு. பாலாஜி சக்திவேல் சாரும் அர்ச்சனா அம்மாவும் நடிச்சிருந்தது. அவங்க நடிப்பு அறைக்கி நான் சொல்ல வேண்டியதில்லை. ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் அப்படியே வியக்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அர்ச்சனா அம்மாவோட பொட்டென்ஷியலில் ஒரு 10% கூட நம்ம இன்னும் யூஸ் பண்ணல, நம்ம இண்டஸ்ட்ரி இன்னும் யூஸ் பண்ணலங்கிறது எனக்கு வருத்தம். என்னென்னா இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் அம்மா வருஷத்துக்கு குறைஞ்சது ஒரு 5 படமாவது நடிங்கம்மா. இங்கே என்னென்னா அவ்வளோ தேவை இருக்குது, இவ்வளோ சிறப்பாக நடிக்கக்கூடிய. சரி, அர்ச்சனா அம்மா இந்த பக்கம் நடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, இந்த பக்கம் பாலாஜி சக்திவேல் சார் அவங்க அடிக்கிற எல்லா பாலையும் சிக்ஸர் அடிச்சிட்ருக்காங்க. மிக 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 பிரமாதமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. அந்த காந்திங்கிற கேரக்டருக்குள்ளே நம்மளை சேர்த்து அழைச்சிட்டு போயிருக்காங்க. ரொம்ப அழகாக ஒரு காதல் கதையை மையப்படுத்தின, ஒரு மெச்சூர்டு லவ்வை மையப்படுத்தின ஒரு படமாக ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல நம்மளோட தம்பி பாலா கதாநாயகனா உள்ளே வர்றாரு. அது நான் இந்த கதைநாயகன்கிற வார்த்தையை கூட நான் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன். என்னென்னா நிறையா காமெடி பண்ணிவிட்டு திடீர்னு வர்றவங்கள கதாநாயகன்னு சொல்கிறதுக்கு கஷ்டப்பட்டு அல்லது போடுறதுக்கு பயந்து கதைநாயகன் அப்படின்னெல்லாம் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக கதாநாயகன் தான். இந்த படத்தோட கதாநாயகனாக பாலா உள்ளே வர்றாரு. ரொம்ப ரொம்ப அந்த உடல் மொழி தன்னை ஒரு 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 கதாநாயகனாக வரணுங்கிறப்ப தன்னோட பிசிக்கை என்ன மாதிரி ரெடி பண்ணணும், அதுலேருந்து ஆரம்பித்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நிறைய ஒர்க் பண்ணிட்டு உள்ளே நடித்த மாதிரி இருந்துச்சு. மிக பிரமாதமாக பண்ணி இருக்காரு. ஒரு முக்கியமான வளர்ச்சி. நான் அதில் என்னென்னா இப்போ அவர் ஒரு சின்னத்திரையோட பிரபலத்தோட நேரடியாக சினிமா நோக்கி வரும்பொழுது அது ஈஸியாக இருக்கும். ஆனால் அதில் அவர் ஒரு மிக கடினமான பாதையை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அந்த கடினமான விஷயம் என்னென்னா சக மனிதர்கள் மேலே அன்பு செலுத்தணும் அப்படின்றது. சக மனிதர்கள் மேலே அன்பு செலுத்துறதோ சக மனிதர்களின் சந்தோஷத்தை நம்ம பக்கத்திலிருந்து பார்க்கணுன்னு ஆசைப்படுறதையோ விட கஷ்டமான விஷயம் எதுவுமே கிடையாது. யாரெல்லாம் சக மனிதர்கள் மேலே அன்பு செலுத்துகிறாங்களோ அவங்க மேலே பல்லாயிரக்கணக்கான அம்புகள் வீசப்படும். நீங்கள் என்னென்னா நான் நிறைய பார்த்துட்ருக்கேன். நீங்கள் உங்களுடைய துறையில் இருந்துட்டு அந்த துறையோட வேலையை மட்டும் பார்த்துட்டு போகும்போது பிரச்சனை இருக்காது. நான் ஒரு துறையில் இருக்கேன், என் சக்தியை மீறி நான் ஒரு விஷயத்தை மற்றவங்களுக்கு பண்ணுறேன் அப்படின்னப்ப இங்கே வன்மம் ஆட்சி செய்கிறது. வன்மத்துக்கு நிறைய ப்ரியாரிட்டி இருக்குது. நம்ம ப்ரெஸ்லேருந்தே எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப இங்கே பாலிசியோடு எழுதுகிறவங்க இங்கே உள்ளவங்க அவ்வளோ எழுத்தாளர்கள் இருப்பாங்க. அந்த பேனாவுக்கு மிகப்பெரிய நெறிகளை அவங்க கடைபிடிப்பாங்க. காலங்காலமாக அவங்க பத்திரிகையில் எழுதிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க அந்த விமர்சனத்தில் அந்த சினிமா மேலே இருக்கக்கூடிய அன்பு வெளிப்படும், அந்த மக்கள் மேலே இருக்கக்கூடிய பாசம் வெளிப்படும். ஏதாவது தவறுன்னா தவறை சுட்டி காட்டுற மாதிரி எழுதுவாங்களே ஒழிய வெறுமனே அந்த விமர்சனத்தை ஹைலைட் பண்ணுறதுக்கான விமர்சனம் எழுதாத அத்தனை பத்திரிகையாளர்கள் இங்கே வந்திருக்காங்க. அதே சமயத்தில் என்னென்னா
சினிமா மேலே வெறுப்பை கொட்டி ரொம்ப சர்வசாதாரணமாக ஒரு வீடியோவை போட்டுட்டு வெறும் காழ்ப்புணர்ச்சியை மட்டுமே காட்டக்கூடிய விமர்சனங்கள் வந்து மிகப்பெரிய விமர்சனமாக வந்து மக்கள் மத்தியில் போய் சேர்ந்துக்கிட்டு இருக்கும். காலங்காலமாக உட்காந்து பக்கம் பக்கமாக எழுதிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களோட தான் வந்து நார்மல் நல்ல மக்கள் மட்டுமே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. என்னென்னா இங்கே வந்து என்னென்னா அதோட ரீச் அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஏன் வன்மத்தை வந்து அதிகமாக பார்க்குறாங்க. ஒரு படம் பற்றி சொல்லும்போது ஒரு ஹீரோவோட பர்சனலை பற்றி பேசப்படுற விமர்சனம் வந்து பெரிய விமர்சனமாக மக்கள் மத்தியில் போய் சென்று சேரும். ஏன்னா இங்கே வன்மங்கள் ரசிக்கப்படுகின்றன, அன்பு நிராகரிக்கப்படுகிறது. எப்போ ஒரு அன்பு பாதையை தம்பி வந்து எடுக்கிறாப்புலையோ, இப்போ வந்து என்னென்னா இது வரைக்கும் அவர் வந்து ஒரு காமெடியனாக நடிச்சுக்கிட்டு இருந்தார், விட்டுருவாங்க. ஏன்னா சின்ன பையன் பாவம் அப்படிங்கிற லெவலில் ஒரு நடிகராக வந்து ஒரு கதாநாயகனாக ஜெயிக்க ஆரம்பித்தா நிறைய கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. இவர் நடிச்சுட்டு பேசாமல் போய் வீட்டில் படுத்துட்டாலோ இல்லை குடிச்சிட்டு படுத்துட்டாலோ இவர் மேலே எந்த கேள்வியுமே இருக்காது. அவர் அப்படி தான் அப்படின்னு சின்னதாக வந்து இவர் நல்லது செய்ய ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா இந்த நல்லது செய்கிறத பற்றி அவ்வளோ கேள்விகள் வரும். இங்கே சமுதாயத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய முரண் இருக்குது. நீ என்ன பெரிய நல்லவனா? இது வந்து மிகப்பெரிய முரண். இந்த முரணை வந்து ரசிக்கிறதுக்கு பெரிய கூட்டம் இருக்குது. இதுக்காக வந்து இந்த சமுதாயம் வந்து நல்லவர்களால் நிறைந்தது இல்லையா அப்படின்னா நல்லவர்கள்லாம் அமைதியாக இருப்பாங்க. ஒரே ஒரு ஐடி வச்சுக்கிட்டு 10 பேரை திட்டிகிட்டு இருப்பான், 10 பேரை கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பான். 80 வயசில் ஒரு பிரின்சிபலோடு வாழ்ந்த ஒரு நடிகர் அவர் போகும் பொழுது ஒரு சின்ன விஷயம் இருந்தாலும் அதை பற்றி 500 கேள்விகள் கேட்பாங்க. அவர் வந்து அவர் லைஃப்பை வந்து அவ்வளோ பிரின்சிபலாக வாழ்ந்தார், அவரால் யாருக்கும் எந்த கெடுதலும் நடந்ததில்லை அப்படின்னு சொல்லும்போது அவரோட ஃப்ரெண்டு கொண்டாந்து கொடுத்த சால்வையை தூக்கி போட்டாருன்னா அதுக்கு வந்து ஒரு 5000 பேர் விமர்சனம் பண்ணுவாங்க. அதுக்கு போய் உட்காந்துட்டு இவர் வந்து விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருப்பார். அது கிடையாது. 80 வயசு நம்ம வீட்டில் உள்ள ஒரு தாத்தா, ஒரு 75 வயசுக்கு மேலே உள்ள ஒரு தாத்தாவுக்கு என்ன மரியாதையோ அதை தானே நம்ம கொடுத்துருக்கணும். ஒரு மூத்த கலைஞன் அவங்க வந்து அவருக்கும் அவர் ஃப்ரெண்டுக்கும் உள்ளது. அவர் இஷ்டப்பட்டால் அந்த சால்வையை போட்டுக்கலாம், இல்லாட்டினா போடாமல் தூக்கி போட்டுடலாம். அதுக்கும் வந்து அந்த பெரிய கலைஞர் வந்து உட்கார்ந்து விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருப்பார். விளக்கமே கொடுக்கக்கூடாது. ஏன்னா இங்கே வன்மத்தை மட்டுமே மேலே தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்க ஊராக இருக்குது. அதாவது அந்த ஆன்லைனில் இருக்கக்கூடிய விஷயங்கள். இப்போது இந்த பாலா மாதிரியானவங்க வந்து ஒரு சில பேர் இப்போ வந்து என்னென்னா இவர் சக மனிதர்கள் மேலே, ஏன் நான் இதை அன்பு பற்றி பேசுகிறேன்னா இந்த படம் அன்பு பற்றி பேசுது. இந்த படம் வந்து அன்பு பற்றி பேசுது. நான் அதுக்காகவே இதை பேச வேண்டியதாக இருக்குது. சக மனிதர்கள் மேலே அன்பு செலுத்தக்கூடிய ஒரு நடிகன் வர்றான், புகழ் வெளிச்சத்தோடு வர்றான் அப்படின்னா அவங்கள கேள்வி கேட்குறதுனாலேயே இவங்களை தங்களை பெரியவங்களாக நிலைநாட்டிக்கலாங்கிறது ஒரு கருத்து. இந்த கேள்வியை இவங்களால வந்து என்ன பண்ண முடியாதுன்னா பக்கத்தில் இருக்க உள்ள வார்டு கவுன்சிலரை கேள்வி கேட்க முடியாது. குழாயில் தண்ணி வரலைன்னா அந்த கவுன்சிலர்கிட்ட அவங்களால அந்த கேள்வி கேட்க முடியாது. ஆனால் என்ன பண்ணுவாங்க, என்ன பசியில் உள்ளவங்களுக்கெல்லாம் பாலா சாப்பாடு போட்டாராமே, காசாவில் 2 பேர் செத்து போயிட்டாங்க, ஏன் அங்கே போய் போடலன்னு கேள்வி கேட்பாங்க. அவருக்கு கனெக்ட் ஆகக்கூடிய விஷயத்த யாரோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் கனெக்ட் ஆகும்.